ஹலோ. உன் நம்பருக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன். அத பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணு. என்ன? யாருயா நீயு? உன் பையனை நீ உயிரோட பார்க்கணும்னா, நான் அனுப்புற லொகேஷனுக்கு உடனே வா. டேய் 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 டேய், முதல்ல உனக்கு அடிக்கிறேன். ஃபோன் எடுத்து பேசு. டேய் டேய் ஒண்ணு பண்ணிட்டாத. டேய் டேய் டேடி ஒண்ணுடா. டேடி அப்பா போறேன். டேடி அப்பா போறேன். டேய் ஒண்ணு வா போயிடலாம். சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போயிடலாம். டேய் ஒண்ணுடா உனக்கு வட போயிடலாம். வட. ஹலோ. உங்க குழந்தைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க? ஸ்கூல் ஐடி கார்டுல இந்த நம்பர் தான் இருந்தது. உடனே கிளம்பி வாங்க. எந்த ஹாஸ்பிட்டலு? லக்ஷ்மி ஹாஸ்பிட்டல். உடனே வரேன். டாக்டர் 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 சொல்றேன் டாக்டர். ஓகே சார், வெளியே போங்க. டாக்டர் எப்ப வெளியே போங்க டாக்டர் first. டாக்டர் இல்லைங்க சார், டாக்டர் பார்த்து first போங்க, வெளியே போங்க. பார்த்து சொல்றேன். பையனுக்கு எப்படி அடிபட்டுச்சு? எப்படியாச்சும் ப்ளீஸ் சார், என் பையனை எப்படியாச்சும் ப்ளீஸ் சார் காப்பாத்துங்க சார். சார், இது போலீஸ் கேஸ். நர்ஸ், போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருங்க. சார் ப்ளீஸ் சார் என் பையனை எப்படியாச்சும் காப்பாத்துங்க எங்களால முடிஞ்ச சார். best-அ ப்ளீஸ் சார். மேடம், இங்க ஹரிணி இங்க அட்மிட் பண்ணிருக்காங்க. மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். டாக்டர், நான் ஹரிணியோட அவங்க அப்பா. என் பொண்ணுக்கு ஒன்றும் இல்லை, அவன் நல்லா இருக்கல. சார் கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் சொல்றதை பொறுமையா கேளுங்க. ஆக்சிடென்ட்ல உங்க குழந்தைக்கு செஸ்ட்ல பலமா அடிபட்டிருக்கு. அதனால இதயத்துக்கு போற ரத்த ஓட்டம் சீரா இல்ல. அது மட்டும் இல்லாம இதயத்துக்கு போற நரம்புல ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு. உங்க குழந்தையை உடனடியாக காப்பாற்றணும்னா ஹார்ட் டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சா மட்டும் தான் காப்பாற்ற முடியும். டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், என் குழந்தைய எப்படியாச்சும் காப்பாற்றி கொடுத்துருங்க டாக்டர். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வாவை மட்டும் தான் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர். சாரி சார், நீங்க சொல்ற மாதிரியெல்லாம் உடனே ஆப்ரேஷன் பண்ண முடியாது. உங்க குழந்தைக்கு செட் ஆகுற மாதிரி டோனர் கிடைக்கணும். டோனர் கிடைக்க நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றோம் சார். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அவர் சிச்சுவேஷன். சார், சார் என் பையன் நல்லா இருக்கல, அவனுக்கு ஒன்றும் இல்லையே. நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. உங்க பையனோட தலையில பலத்த அடிபட்டிருக்கு. அதனால பிரெயின் டெட் ஏற்பட்டிருக்கு. என்னது பிரெயின் டெத்தா? என் குழந்தை உயிருக்கு ஏதாவது ஆபத்து இல்லையே. நான் சொன்னது நீங்க சரியா புரிஞ்சுக்கல. பிரெயின் டெத்னா குழந்தை இறந்துச்சுன்னு அர்த்தம். இன்னும் சில மணி நேரம் மட்டும்தான் குழந்தையோட உடல் உறுப்பு செயல்படும். சாரி சார். அண்டு, நான் ட்ரெயின் ஏறிட்டேன். மார்னிங்ல ரீச் ஆயிடுவேன். பையன் என்ன பண்றான்? தூங்கிட்டானா? சரி, இங்க சிக்னல் சரியா இல்ல. மார்னிங் 7 மணிக்கெல்லாம் ரீச் ஆயிடுவேன். வந்து பிக்கப் பண்ணிக்கோ. சார் ஒரு நிமிஷம், அவர் ஏன் அழுதுட்டு இருக்காரு? அவங்க பையனுக்கு பிரெயின் டெத் ஆயிருக்கு. ஓ, அந்த குழந்தையோட பிளட் குரூப் என்ன? நம்ம ஹாஸ்பிட்டல்லே ஒரு குழந்தைக்கு ஹார்ட் தேவைப்படுது. உங்க ஃபைல் கொடுங்க சார்.
ஓகே, பர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது. நான் பேஷண்ட்டோட அப்பா கிட்ட பேசுறேன். நீங்க டோனர் கிட்ட பேசுறீங்க. சரி. டாக்டர் சொல்லுங்க டாக்டர். சார், நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க. இதே ஹாஸ்பிட்டல்ல ஒரு டோனர் இருக்காரு. நான் அவர்கிட்ட பேசிட்டு டாக்டர் உங்ககிட்ட நான் வரேன் சொல்றேன். டாக்டர், பேசி பார்க்கலாம் டாக்டர் உங்ககிட்ட. இல்ல சார், நீங்க வேணாம். நான் அவர்கிட்ட பேசிட்டு நான் உங்ககிட்ட சொல்றேன். சரிங்க டாக்டர், டென்ஷன் ஆகாதீங்க. சரிங்க டாக்டர். இந்த சூழ்நிலையில உங்ககிட்ட கேட்க ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. நீங்க மனசு வச்சீங்கன்னா இதே ஹாஸ்பிட்டல் இன்னொரு குழந்தையோட உயிரை காப்பாத்தலாம். அந்த குழந்தையோட இதயம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. உங்க பையனோட ஹார்ட் இன்னும் 1 hour மட்டும் தான் செயல்படும். அந்த குழந்தைக்கு உங்க பையனோட இதயத்தை கொடுக்க ஒத்துக்கிட்டீங்கன்னா அந்த குழந்தையோட உருவத்துல உங்க பையனும் உயிரோட இருப்பான். டேய், அண்ணா. சார் சார் சார், சார், அவரோட குழந்தைக்காக தான் இதயத்தை கேட்டு வந்தா நீங்க அவரை போட்டு இப்படி அடிக்கிறீங்க. உங்க பையனுக்கு பாதிக்கப்பட்டா உங்க பைத்தியமா பிடிச்சிருக்கு. டாக்டர் அவனை தடுக்காதீங்க டாக்டர். அவன் குழந்தை இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் நான் தான் டாக்டர். டாக்டர், நான் எங்க கையெழுத்து போடணும்? எப்படி சார், எப்படி சார் உங்களுக்கு மனசு வருது? என்னெல்லாம் அடிங்க சார், அடிங்க சார், அடிங்க சார், அடிங்க சார், அடிங்க சார், என்ன அடிச்சே கொண்டிருக்கு சார், ப்ளீஸ் சார். எனக்காக ஒரு உதவி பண்றியா? சார் என்ன வேணாலும் கேளுங்க, என் உயிரை வேணாலும் கொடுத்துட்றேன், என்ன வேணுமோ கேளுங்க சார். என்ன சார் பண்ண உங்களுக்கு? நான் செய்யற இந்த தொழிலை விட்டுட்டு ஒரு நேர்மையான வாழ்க்கையை வாழ. என்ன மாதிரி அப்பா இல்லாம இன்னொரு குழந்தை வளர வேண்டாம். சார் ப்ளீஸ் சார், என்னை மன்னிச்சு போட்டு விட்டுறாதீங்க சார். என்னை கொண்டு கூட போட்டிருக்கு சார். என் பிள்ளை ஒவ்வொரு முறை பார்க்கும் போதும் உங்க குழந்தைய கொண்டதான் சார் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். ப்ளீஸ் சார், என்னை மன்னிச்சு மட்டும் விட்டுறாதீங்க சார். நான் வாழவே தகுதி இல்லாதவன் சார். நான் உன்னை மன்னிக்கிறதால ஒரு ரவுடி திருந்துவான். ஒரு குழந்தைக்கு அப்பா கிடைப்பாங்கன்னா நான் உன்னை மன்னிக்கிறதா சரி. டாக்டர் உங்க குழந்தைக்கு நல்லபடியா சர்ஜரி முடிஞ்சு உங்க குழந்தை நன்றி நல்லா டாக்டர். இருக்கா? தேங்க்யூ டாக்டர். உங்க பையனோட பாடி வாங்கிட்டு போலாம். எல்லா ப்ரொசீஜர் முடிஞ்சு. அப்பா இன்னும் எவ்வளோ நேரப்பா ஆகும்? ஸ்கூலுக்கு வர டைம் ஆயிடுச்சு. அப்பா மாமா வராரு. வாங்க அன்பே. எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் மாமான்னு சொல்லாத அப்பான்னு சொல்ல சொல்லி. நீங்க பொறுமையா வண்டி சிரிப்பிட்டு வாங்க, நான் அந்த அப்பா கூடயே போறேன். அன்பே பார்த்து கூட்டு போங்க அன்பே. வாலா, 7 வருஷமா பாத்துக்கிறேன், எனக்கு தெரியாதா? அன்னைக்கே என் பையனுக்கு எதிராக சாட்சி சொல்லாதுன்னு சொன்ன கேட்டியா? உன் கண்ணு முன்னாடி உன் பையன் சாகிறத பாரு. சமுதாய சீர்கேடுகளுக்கு மிக முக்கியமான காரணம் குற்றங்களே. சமுதாயத்தில் குற்றங்கள் குறைய வேண்டும் என்றால் குற்றவாளிகள் குறைய வேண்டும். ஒருவரை மன்னிப்பதாலும் குற்றங்கள் குறையும்.